நீ எனக்கு ஒரு விஷயத்துல சந்தோஷம் இல்லைன்னா, யூஸ்வலா யார் கேட்டாலும் ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் கேட்பாங்க. இளையராஜா பாடுங்க சார், இல்லைன்னா அது பாடுங்க சார், இது பாடுங்க சார். நீ கேட்கறது நல்ல பாட்டு, ஜாஸ்தியா பாடப்படாத ஒரு பாட்டு, அந்த மாதிரி பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் அதனால விளைவு என்னன்னா, எனக்கும் ஞாபகம் இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்சம் தப்பா பாடினாலும் அவங்க மன்னிச்சுக்கிறாங்க, நீ மன்னிச்சுக்க. ரொம்ப நன்றி. மேகம் பெண்டு சேரும் போது மின்னல் பூக்கும், உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூக்கும். மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூக்கும், உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூக்கும். இன்னைக்கு நான் உந்தன் கைதி, நீ அந்தன் கைதி, வழி ஏது கிடையாது. இது கொஞ்சம் துன்பம் என்றாலும் இன்பம் வெளியேற முடியாது. நான் உந்தன் கைதி, நீ அந்தன் கைதி, வழியேது கிடையாது. இது கொஞ்சம் துன்பம் என்றாலும் இன்பம் வெளியேற முடியாது. காதல் மதமானது, யாருக்கும் பொதுவானது, இதமானது ஆனால் நிஜமானது. காதல் மதமானது, யாருக்கும் பொதுவானது, இதமானது ஆனால் நிஜமானது. மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூக்கும், உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூக்கும். பர்ஷியன் லாங்குவேஜ்ல உருவானது கசல். பர்ஷியன்ல இருந்து வந்தது உருதுவா இருக்கிறதுனால உருது கசலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. எழுதக்கூடிய திறமை இருந்து அந்த பாவங்கள் கொடுத்தா எந்த மொழியிலேயாவது கசல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த பாட்டு தான் ஒரு உதாரணம் இல்லைங்களா? காதல் மதமானது இல்ல விஷயங்கள் எவ்வளவு எந்த அளவு காதல் பத்தி எப்பவுமே என்ன சொன்னாலும் எல்லாரும் ஒன்றுதான் சொல்லுவாங்க. ஆனா கவிஞர்கள் அது வித்தியாசமான ஒரு வடிவத்துல சொல்லும்போது அது மியூசிக்கலாகவும் அமையுது. அது ஒரு உவமை எடுத்துக்கிட்டு மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூக்கும், உன்னை எண்ணி வாசல் வந்த ஜன்னல் பூக்கும், காதல் மதமானது, யாருக்கும் பொதுவானது, இதமானது ஆனா நிஜமானது. ரொம்ப அழகாக முத்தாயம் கொடுத்திருக்காரு. சார்னு சொல்றாரு. கசல் இசை வடிவம் என்பது காதலர்களின் தேசிய கீதம். காரணம், இந்த பாடலின் பாடுபொருள் என்பது ஒரே மையத்தை நோக்கி சொல்லும். ஒரு பொருளையே மையமாக கொண்டு பாடல் நகரும். அவ்வாறு எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் பொய்முகங்கள் என்ற படத்தில் திரு வைரமுத்து அவர்கள் எழுதி சங்கர் கணேஷ் அவர்களின் இசையமைப்பில் வெளிவந்த இந்த அற்புத பாடல். அதே போல் காதலுக்கு கண்ணில்லை என்பது பொதுவான பிரயோகம். கவிஞர் அவர்கள் கண்ணில்லைன்னு பார்க்கவே முடியாது. காதல் மதமானது, யாருக்கும் பொதுவானது, இதமானது, ஆனால் நிஜமானது என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். எனக்கு அந்த காதல் மதமானதுன்னு சொன்னது மதம் அது நியாயமா அர்த்தம்னு சொல்லணும். நம்ம மதம்னா வேற அர்த்தம் கூடாது.
மதம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி. கவிஞரோட அபிப்பிராயம் என்னன்னா, மதம் இந்த சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா அபிப்பிராயம். அபிப்பிராயம் மதம்னு அபிப்பிராயம். என்ன அபிப்பிராயம்? உன் அபிப்பிராயம், உன் அபிப்பிராயம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அவங்க அபிப்பிராயம் சொல்றதுலயும் வச்சுக்கிறதுலயும் மனசுல அதிகாரம் இருக்கு. அது மற்றவங்க அங்கீகாரம் இருக்கணும்னு தேவையில்லை. சில பேர் அங்கீகரிக்கலாம், இல்லைன்னா இல்லை.